ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் தெய்வ சமூகத்திலே கர்த்தரை நோக்கி பார்க்கவும், கர்த்தரை துதிக்கவும் கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் ஒருபோதும் அதை மறந்து விடாமல் தொடர்ந்து கர்த்தருக்காக நிற்கவும் செயற்படவும் கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திருப்பிக் கொள்வோம். 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிப்போம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனத்தை மையமாய் வைத்து நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இந்த தெசலோனிக்கேய புஸ்தகத்தை குறித்து நாம் தொடர்ந்து அந்த வசனத்தை மையமாய் வைத்து நம்ம பேசிட்டு வரோம். ஹல்லேலூயா. ஆவி, ஆத்துமா, சரீரம். சரி, 2 கேள்வி கேட்டிருந்தேன். ஒன்று, விசுவாசிப்பர் கூட்டமா இல்லாவிட்டால் பின்பற்றுகிற கூட்டமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை இந்த விசுவாசிக்கிற கூட்டமா அப்படின்றத இன்னொரு வார்த்தையில நம்ம சொல்லலாம். பார்வையாளரா இல்லாவிட்டால் பின்பற்றுகிறவர்களா? நான் சொல்றது புரியுதா? என்னங்க? பார்வையாளரா இயேசுவை பின்பற்றுகிறவர்களா என்று இந்த கேள்வியை வச்சுக்கலாம். ஓகேவா? சரி, 2வது ஒரு காரியத்தை பேசினேன். என்ன பேசுறோம் அப்படின்னா, புதிதாக்கப்படுதல், மறுரூபமாக்கப்படுதல். அனுதினமும் மறுரூபமாக்கப்பட வேண்டுமா? எப்பயாவது நம்ம மறுரூபமாக்கப்பட வேண்டுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம இன்னைக்கு விசுவாசிக்கிற பார்வையாளர் கூட்டம் அல்ல, நம்ம யாரு? பின்பற்றுகிற கூட்டம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு யாரு தேவை? பின்பற்றுகிறவர்கள் தான் தேவை. இந்த கடைசி நாட்கள்ல சபையில யாரு தேவைன்னா பின்பற்றுகிற கூட்டம் தான் அவசியம். ஹல்லேலூயா. ஜோஜோன்னு இயேசுகிட்ட பார்வையாளர் வந்தார்கள். இயேசுவை பார்க்க வந்தாங்க, விசுவாசிச்சாங்க. இயேசுகிட்ட போனா என் வாழ்க்கை என்ன ஆகும்? மாறும் அப்படின்னு வந்தாங்க. வாங்கிட்டு என்ன பண்ணிட்டாங்க? போயிட்டாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை தான் சீசர்கள் சொல்றாங்க, ஆண்டவரே இது கடினமான உபதேசம், இதெல்லாம் கேட்கலாம் முடியாது அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் சொல்றாரு, நீங்களும் போய்விட மனதா இருந்தா என்ன பண்ணிருங்க? போயிடுங்க. அவங்க எதை நம்பி இருக்கிறாங்க அப்படின்னா, பின்பற்றுகிறவர்கள் எதை நம்பி வந்திருக்கிறார்கள் என்றால் வசனத்தை நம்பி வந்திருக்கிறாங்க. நான் சொல்றது புரியுதா? பின்பற்றுகிறவர்கள் எதை நம்பி வராங்க? வசனத்தை பிடிச்சிட்டு வராங்க. பார்வையாளர்கள் எதை படிச்சுட்டு வராங்க? அற்புதத்தை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா? பார்வையாளர்கள் அற்புதத்தை நம்பி வராங்க. இயேசுகிட்ட போனா நம்பி விசுவாசத்தோட வராங்க. இயேசு கோயிலுக்கு போனா எனக்கு சரியாயிடும் அப்படின்னு அற்புதத்தை நம்பி வராங்க. ஆனா பின்பற்றுகிறவங்க அற்புதத்தை காட்டிலும் இயேசுவோட வார்த்தை முக்கியம்னு வரவங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து இன்னொரு ஸ்பெஷலான ஒரு காரியத்தை சொல்லணும். என்ன சொல்லணும்னா, அவர்கள் அற்புதம் பெருசா இருக்கும். ஹல்லேலூயா. அற்புதத்தை அப்படியே பயங்கரமா அப்படியே ரசிச்சுட்டு வருவாங்க. அற்புதம் கிடைக்கலைன்னா என்ன பண்ணிடுவாங்க? போயிடுவாங்க. ஹல்லேலூயா. வசனம் அப்படி கிடையாது. ஹல்லேலூயா. வசனம் உயிர் உள்ளது. ஆமாதானே? ஆபிரகாம் கிட்ட சொன்ன வார்த்தை, தீர்க்க தரிசன வார்த்தை, அது எப்ப நிறைவேறிச்சு தெரியுமா? ஆபிரகாமுக்கு பிறந்தது ஒரு பிள்ளை. ஆமாதானே? ஈசாக்கு தான் சுதந்திரவாளி, வாக்கு தத்தத்தின் சுதந்திரவாளி. ஈசாக்குக்கு பிறந்தது வார்த்தை பாருங்க, 2 என்ன ஆயிடுச்சு? ஏசா, யாக்கோபு. அடுத்து சுதந்திரவாளி
யாக்கோபு. ஒன்று தான் வந்துட்டே இருக்கு. அடுத்து பிறந்தது எத்தனை? 12. ஹல்லேலூயா. மொத்தம் யாக்கோபுக்கு பிறந்த குழந்தைங்க எத்தனை? 13. ஆனால் சுதந்திரமாய் பெற்றது 12. ஹல்லேலூயா. தரிசனம், ஆபிரகாமுக்கு கொடுத்த தரிசனம் அது உண்மை உள்ளது. ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு தரிசனமாய் வந்தது வார்த்தை. ஹல்லேலூயா. வார்த்தையை பிடிச்சிக்க பழகிட்டவங்க எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை விட்டு ஹல்லேலூயா ஹல்லேலூயா எப்படியெல்லாம் பின்பற்றிட்டு வரணும் அப்படின்றத பார்த்தோம். ஆத்துமா ஆதாயம் செய்ய இயேசுவை பின்பற்றணும். 2வது என்ன பார்த்தோம்? பரிசுத்தமாய் வாழ இயேசுவை என்ன பண்ணணும்? பின்பற்றினோம். 3வது முக்கியமானவைகளை முக்கியப்படுத்த இயேசுவை என்ன பண்ணணும்? பின்பற்றணும். 4வது நாம் விரும்புவதை செய்ய முடியாத போது இயேசுவை என்ன பண்ணணும்? பின்பற்றணும். 5வது பாடு அனுபவிக்க இயேசுவை பின்பற்றணும். பின்பற்றுகிறவர்களுக்கு பாடு வரும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இது ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தீங்கன்னா நாங்களாம் என்ன பண்ணியிருப்போம்? கிளம்பியிருப்போம்ல அப்படின்னு நினச்சிருக்கூடாது. அதனால தான் ஆண்டவர் எப்பயுமே என்ன சொல்லுவார் தெரியுமா? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என் பின்னாடி வாங்கன்னுவார். வந்த பிறகுதான் உண்டு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஃபஸ்ட்டு உள்ளார வந்து நம்ம செட்டில் ஆக்க வைப்பார். கொஞ்சம் ஃப்ரீயாக வைப்பார். ஃப்ரீயாக ஆன பிறகுதான் அடுத்து பார்த்துக்குவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாம் பார்வையாளர்கள் அல்ல, நாம் பின்பற்றுகிறவர்கள். ஹல்லேலூயா. என் ஆவி ஆத்மா சரீரம் கர்த்தரை பின்பற்றணும். ஹல்லேலூயா. பின்பற்றுகிறதுலே 2 கூட்டம் இருக்கு. கர்த்தரை பின்பற்றுகிறோமா, மனிதர்களை பின்பற்றுகிறோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யாரை பின்பற்றணும்னா கர்த்தரை மட்டும்தான். ஹல்லேலூயா. மனிதர்களை பின்பற்றினா தோத்து போயிடுவோம். ஆமாம் தானே? அவங்கள பின்பற்றினா நம்ம லைஃப் கரெக்டாக இருக்காது. அதனால் கர்த்தரை மட்டும் பின்பற்ற பழகுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சரி, 5 கேள்வி பார்த்தோம். என்னென்ன கேள்வி பார்த்தோம்? முதல் கேள்வி, எனது தேவைகளை மற்றும் கவலைகளை குறித்து என் நண்பர், என் குடும்பம் அலட்சியப்படுத்தும் போது நான் எரிச்சல் அடைகிறேனா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. 2வது, நம்மளுடைய ஜெபத்தை ஏனோ தானோ என்று இருக்கிறோமா? எனது தோல்விக்கான காரணம் எனது ஜெப இன்மை என்று உணராமல் பிற சூழ்நிலைகளை குற்றம் சாட்டுகிறோமா? இது 2வது கேள்வி. ஹல்லேலூயா. 3வது கேள்வி என்ன பார்த்தோம்? தர வேண்டும் என்று சாதிக்கிறேனா? அப்படி இல்லாவிட்டா என் விருப்பப்படி அல்ல, உம்முடைய விருப்பப்படி ஆகட்டும் ஆண்டவரே என்று ஜெபிக்க பயப்படுகிறோமா? ஹல்லேலூயா. 4வது, ஜெபிக்கிறோமா, அதற்கு பதிலாய் தெரியப்படுத்துகிறோமா, பப்ளிசிட்டி பண்றோமா? சரி, 5வது கேள்வி என்ன பார்த்தோம்? என்னை யாரோ காட்டி கொடுத்து விட்டால் அந்த நபரை வெறுக்கிறேனா? தேவன் மட்டும் நம்பத்தக்கவர் என்று சொல்லப்படுறார். ஹல்லேலூயா. 6வது கேள்வி, என்னை விரோதிக்கிற எதிராக உலக சார்ந்த போராயுதங்களை பயன்படுத்துகிறனா? அதே கேள்வியில தேவன் அனுபவித்த இல்லாவிட்டால் அந்த பாதையில் நடத்தினதை மிஞ்சி ஒரு மனிதனும் எனக்கு விரோதமாக ஒன்றும் செய்ய முடியாது என்ற உணர்வு எனக்கு இருக்கா? ஹலோ, இல்லையா? ஆமாவா இல்லையா? சொல்லலாம் மாட்டோம் பாஸ்டர், நாங்களாம் பதிலும் சொல்ல மாட்டோம். இது சொன்னா அவ்வளவுதான். பழிக்கு பழி வாங்காம நம்மளால
ஹலோ, அப்படி நமக்கு விரோதமா அவங்க எழுப்பும் போது தேவன் அனுமதித்தது மிஞ்சி ஒரு காரியம் நடக்காது அப்படின்ற உணர்வு நமக்கு இருக்கா? நீ செத்து போயிட்டே வருதுங்க. நேற்று பிரசங்கம் பார்த்தீங்களா? விசுவாச துரோகம். இதான் விசுவாச துரோகம். ஆமாதானே? இதான் விசுவாச துரோகம். நம்மளால பொறுக்க முடியலன்னா நம்ம ஆவிக்குரிய ஆட்களே இல்லை. அதான் விசுவாசம் சகலத்தையும் இடி அட்டிக்கும். மரண அட்டி அடிக்கும். அடிச்சாலும் அது தாங்கும், விரோதமா செயல்படாது. இது கர்த்தர் என்ன அனுபவிச்சிருக்கிறாருன்னு சொல்ல வைக்கும். ஆமாதானங்க? ஆமாதானங்க? கர்த்தர் இந்த பாதையில என்ன பயப்படக்கூடாது சொல்றதா நம்ம உணர்வு. ஹல்லேலூயா. பிசாசு அப்படிலாம் வரமாட்டான். நேராக தாக்கலாம் மாட்டான். உள்ள சைடில் தான் வருவான். ஹல்லேலூயா. நம்மளுடைய பிரச்சனையில உள்ள பேசுவான். பத்தியா, உனக்கு மட்டும்தான் இப்படி. இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? பேசுமா பேசாதான்? பேசுங்க. நம்ம மாம்சம் பேச வைக்கும். சூழ்நிலைகளை கண்டு நம்ம வாய் என்ன பண்ண ஆட்டோமேட்டிக்கா முறமுறுக்க ஆரம்பிக்கும். அப்படி ஆரம்பிக்கும் போது கர்த்தரை பின்பற்றுகிறவர்கள் ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? அப்பால போ. ஆண்டவர் சொன்னாரா இல்லையா? யாருக்கிட்ட? பேதுருக்கிட்ட. பேதுரு யாரு? இயேசுவோட சீனியர். இயேசுவோட சீனியர். ஒருவேளை நம்மளுடைய சீனியர் கூட நம்மகிட்ட சிலதெல்லாம் புரியுதாங்க? வயசுல மூத்தவங்க கூட என்ன பண்ணலாம் நம்மகிட்ட? இப்படியா கூட இருக்கலாம் பிரதர், அப்படியா கூட இருக்கலாம் பிரதர். போய உன் வேலையை பார்த்துட்டு கர்த்தர் அனுமதிக்காம ஒன்றும் நடக்காது. தைரியம் சொல்லு. ஆமாதானுங்க? எனக்கு ஒரு அதிசயம் இருக்கு. என்ன அதிசயம் தெரியுமா? காலையில் எந்திரிச்சு தலை சீவிரம் பாருங்க. தலை சீவிரம் பாருங்க. தலையில இருக்கிற முடி கூட அவர்கிட்ட கேட்காம. எனக்கு எப்ப தெரியுமா வந்துச்சு? எனக்கு பொடுகு ஜாஸ்தி. அதனால நான் படுத்து எந்திரிச்சேன்னா என் தலைவானையில முடியா இருக்கும். அப்ப யோசனை பண்ணேன், இந்த முடியெல்லாம் கொட்டுதே, வருத்தம்லாம் இல்லை, இந்த முடி கூட ஆண்டுகிட்ட பர்மிஷன் இல்லாம உழுவாராம். ஹலோ. அப்ப என் வாழ்க்கையில எது நடந்தாலும் கர்த்தர் அனுபவிக்காம நடக்காது. ஹல்லேலூயா. அதுல அந்த டேஸ்டுக்குள்ளார வரணுங்க. நான் சொல்றது புரியுதா? அந்த அனுபவத்திற்குள்ளார வரணும். எல்லாம் எப்படி வந்தாலும் சரி, கர்த்தர் அனுபவிக்காம என்ன ஒன்றும் பண்ண முடியாது. ஹல்லேலூயா. அதுதான் கர்த்தரை பின்பற்றுகிறவருடைய அழகு. ஹல்லேலூயா. நம்மளை பார்ப்பாங்க, எப்படா இவ்வளவு பிரச்சனை, இயேசு மட்டும் சொல்றான், எப்படிப்பா இவனால மட்டும் இவ்வளவு பிரச்சனையில இயேசு நல்லவர்னு சொல்ல முடியுதே? சொல்றது புரியுதா? ஹல்லேலூயா. இன்னைக்கு இன்னும் தெரியல, நம்ம பிரசங்கம் எடுக்கிறதெல்லாம் அதுக்கு தகுந்தது போல நியூஸா வருது. நமக்கு கருக்குன்னுது. ஏன் இப்ப அந்த இன்னும் ஒன்று நடந்துச்சுல, என்னது கும்பமேளாவா? 100 எத்தனை வருஷம் கழிச்சு நடத்துறாங்க. அந்த இன்சிடென்ட்டை பார்க்கும்போது எவ்வளவு வைராக்கியமா நிற்கிறாங்க தெரியுமா? அதுல ஒரு மனுஷன் சொல்றாரு, ஒரு ஒரு பெரிய போலீஸ் ஆபீசர் சொல்றாரு, தயவு செஞ்சு நீங்க போயிடுங்க, தயவு செஞ்சு நீங்க போயிடுங்க, நிக்காதீங்க, நீங்க வராதீங்க. காரணம் என்ன தெரியுமா? நீங்க 10 நாள் ஆனாலும் நீங்க அந்த இடத்துல போய் என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது, போயிடுங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஹிந்து
வைராக்கியம் உள்ள சகோதரர் சொல்றான், ஏய் இந்த நாட்டில் யார் யாரெல்லாம் இதுல மூழ்கி இதுல பாவத்தை கழிக்கலையோ அவங்களாம் தேச துரோகின்னு சொல்றான். கீழே கமெண்ட்ல போட்டிருக்கு, இதுக்குதான் படிங்கடா படிங்கடான்னு தலையா அடிச்சுக்கிறோம். என்ன நடக்குது தெரியுமா? அதே இடத்துல டாய்லெட் போறாங்க, அதுல யூரின் போறாங்க, அதே இடத்துல படுத்திருக்காங்க. கொடூரம். அவனுக்குள்ளார என்ன இருக்கு? இன்னைக்கு எவ்வளவு கடினமா அவனுங்க இருக்காங்க பாத்தீங்களா? நம்மள உயிரோட வச்ச தகப்ப அவருக்காக வாழணும். சொல்றது புரியுதா? பேசாத அந்த அந்த தண்ணியை குறித்து ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அந்த தண்ணியில நம்மளுடைய அசுத்தத்திற்குள்ள பாக்டீரியா, அசுத்தத்துக்குரிய பாக்டீரியா அளவு அந்த தண்ணியில கலந்திருக்கான். அந்த தண்ணியில கலந்திருக்கான். அந்த தண்ணீர்னால இவங்க குடிக்கிறாங்க, இது குளிக்கிறாங்க. ஹலோ, நான் சொல்றது புரியுதா? தண்ணிய குடிக்கிறாங்க, குளிக்கிறாங்க. சொல்லும் போதே நமக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஆமாதானே? அந்த ஒரு மனுஷனுடைய பாக்டீரியா 15 பேரை தாக்குமா. நான் சொல்றது புரியுதா? ஒருத்தங்கிட்ட இருக்கிற நோய் எத்தனை பேரு? 15 பேரு. அப்ப 100 பேர் போனா எத்தனை பேர் ஆச்சு? ஆமாதானே ஐயா? கொள்ளை நோய் சைனால ஆரம்பிச்சதுன்னு சொல்லலாம். இப்ப எங்க இருந்து ஆரம்பிக்குது? ஹல்லேலூயா. கர்த்தர் சீக்கிரம் வர போறார். அவருடைய வருகை ரொம்ப சமீபமாயிடுச்சு. ஜாக்கிரதையாய் கர்த்தரை பற்றி கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அடுத்த கேள்வி. என்னை பார்த்து ஒருத்தர் குறை சொல்றார், நீ இப்படி இருக்க இப்படி இருக்க இப்படிலாம் செய்யாத அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு நான் என்ன பதில் சொல்றேன்? என்னெல்லாம் நீ சொல்றதுக்கு தகுதியே இல்லைன்னு சொல்றோமா, இல்லை என் பிரச்சனையை குறித்து அவருக்கு நான் புரிய வைக்கிறேன்னா? என் ஃப்ரெண்டு, நாங்கள் 7th இருந்து ஒன்றா படித்தோம். நாங்கள் அவனுக்கு பேர் வச்சிருக்கிறோம் குடிகாரன்னு. ஏன் தெரியுமா? அவன் கண்ணு எப்பயுமே அப்படி இருக்கும், குச்சிட்டு வந்த மாதிரி இருக்கும். அவனை பார்த்தா அப்படிதான் இருக்கும், ஒரு மாதிரி நடப்பான். ஆனால் குடிச்சதே இல்லை. 7வது படிக்கிற பையன் பிள்ளை, அவங்க அப்பா அம்மா அடி வெடுத்து எடுத்துருவாங்க. அப்படி அவங்க அப்பாவுக்கும் இல்லை, அவன் ஃபேமிலிக்கே இல்லை. ஆனால் அவனை பார்க்கும்போது அப்படி இருக்கும். எங்கள் வாதியார் கேட்பாரு, ஏய் நீ குடிச்சு தானே வந்திருக்க அப்படின்பாரு. ராஜமாணிக்கம் சார், அவர் வெள்ளையா இருப்பார், அவர் பீடி அடிப்பார். அவர் பீடி அடிக்கிறது பார்த்து நாங்கள் கிண்டல் அடிப்போம், பீடி சார்னு. அப்படி அவர் காது படவே கேட்கும் போது அவர் திருப்பி கேட்பாரு, நீங்களே குடிக்கிற பசங்க அப்படின்பார். அவனை பார்த்து சொல்லுவார். அப்போ சில நேரம் அவங்க பார்வை எப்படி இருக்கு, நம்மளை பார்த்து வித்தியாசமா இருக்கும். ஆமாதானே? அப்ப வித்தியாசமாய் ஒரு காரியத்தை, இல்லாவிட்டால் உண்மையான ஒரு காரியத்தை நம்மளிடத்துல சொல்லும் போது, நீ எல்லாம் எனக்கு பாடம் எடுக்கிறதா அப்படின்னு சொல்றோமா, இல்ல என் பிரச்சனை இதுதான் அப்படின்னு பொறுமையா எடுத்து சொல்றோமா? நீ எல்லாம் எனக்கு என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. இன்னைக்கு சந்ததி அப்படி ஆயிடுச்சு பிரதர். இன்னைக்கு பிள்ளைங்க அப்படி மாறிடுச்சு. நீ எனக்கு என்ன சொல்றதுக்கு? நீ சொல்றதெல்லாம் அடைச்சு அமைதியா இருக்கிறீங்க, அப்படி இல்லையோ? நீ சொல்றதெல்லாம் நானா கேட்க முடியாது, நான் சொல்றது வேணா, நீ என்ன பண்ணு கேளு. இங்கதான் படிக்க வைக்க முடியும், இதுதான் செய்ய முடியும், இப்படிதான் ட்ரெஸ் போடணும். அப்பா அம்மா சொன்னா அது சொல்லுவ, அது எப்படி? நீ சொல்றதெல்லாம் என்னால போட முடியாது.
எனக்கு இப்பவே வாங்கி கொடுன்னு. ஹலோ, நான் சொல்றது புரியுதா? காலம் ரொம்ப கடைசி. இன்னைக்கு புரிய வைக்கிறதுக்கு ஆள் இல்லை. என்னுடைய அங்கலாய்ப்பை குறித்து ஒருத்தர் சுட்டி காட்டும் போது, ஐயா பரவாயில்ல, நீங்களாவது என் பிரச்சனையை சுட்டி காட்டுனீங்களே, எனக்கு இப்படியெல்லாம் இருக்குயா, இதுதான் என் பிரச்சனை, இந்த சூழ்நிலையில தான் நான் வரேன் அப்படின்னு பொறுமையா எடுத்து சொல்வதற்கு ஆள் இல்லை. நீ எல்லாம் என்ன சொல்லக்கூடாது, நீ எல்லாம் சொல்லக்கூடாது. நீ அப்படியே மாறி போச்சு, அப்படியே ஒரு மாதிரி தினசா மாறுது. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா இந்த நிலைமைக்கு காரணம்? உணர்வு இல்லாத காலம். என்ன காலம்? இதெல்லாம் தப்பு இல்லை அப்படின்னு மாறிட்டு வருது. இதெல்லாம் தப்பு இல்லை, இதெல்லாம் தப்பு இல்லை, இதெல்லாம் தப்பு இல்லை, இதுவுமா தப்பு, இதெல்லாம் தப்பு. என்னுடைய அந்தஸ்து இல்லை என்ன பாதிக்கிற அளவுக்கு எதுவுமே. நான் எந்த நிலைமையில இருக்கேன் தெரியுமா? நான் யார் தெரியுமா? ஹலோ, நம்மளுடைய ஆதி நிலைமை என்ன பண்ணிடாதீங்க, வந்துடாதீங்க. பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுங்க. அப்படி பிள்ளை ஒரு நாள் நம்மகிட்ட அப்படி கேட்டதுன்னா உட்கார வச்சு, இல்லப்பா நமக்கு இதுதான் முடியும், நான் இப்படிதான் வந்தேன், நான் இதுல தான் இருக்கிறேன், இதுதான் என்னால. ஹல்லேலூயா. இன்னைக்கு சமுதாயம் கெட்டு போச்சுங்க. அந்த சமுதாயம் கெட்டு போன அளவுக்கு எதுவும் இப்ப கெடுது தெரியுமா? சபையும் கெட்டு போக கூடாது. ஆண்டவர் கெட்டு போக விட மாட்டார். அதுக்காக வைராக்கியமா செயல்படுவார். உண்மைதானே? ஏன்னா சபை கர்த்தருடையது. அந்த பக்திக்குரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். அது கடைசி காலத்துல நடக்கும் நடக்கும் நடக்கும். கர்த்தர் செய்ய பண்ணுவார். உங்க குடும்பத்திலையும் கர்த்தர் செய்ய பண்ணுவார். உண்மைங்க, உண்மைங்க. கர்த்தர் உங்க குடும்பத்தை சும்மா விட மாட்டார். நீங்க படுகிற அந்த பிரயாசத்துக்கு ஏற்றதை கர்த்தர் கண்டிப்பா கொடுப்பாரு. இப்ப என் பிள்ளை அடங்குல பாஸ்டர், நான் விட்டுட்டேன், என் தப்பு தான், ஆண்டவரே என்னை மன்னியும் அப்படின்னு சொல்லி யார் யாரெல்லாம் கேட்குறீங்களோ சிந்தை பிடிச்சி கர்த்தர் கொண்டு வருவார். ஹலோ, உண்மையா? நடக்குங்க, நடக்கும், நடக்காமலாம் போகாது. அதனால இருக்கிற சின்ன பிள்ளைங்க, இல்லை எதிர்காலத்தை எதிர்பார்த்து இருக்கிற பிள்ளைங்க, தயவு செஞ்சு அப்பா அம்மா பேச்ச கேட்டு உலகத்தினுடைய ஸ்டேட்டஸை பார்த்து, உலகத்தினுடைய மேன்மையை பார்த்து என்னெல்லாம் யாரும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லாதீங்க. ஹல்லேலூயா. அந்த சபையில இந்த மாதிரி பாசு பேசுறது இல்லை, இந்த சபையில அப்படிலாம் பேசுறது இல்லை, நீங்க மட்டும் அப்படி பேச இல்லை, அப்படிலாம் பார்க்காதீங்க. ஒரு வாசகம் இருக்குல்ல, நீதிமான் என்னை தயவாய் கொட்டி. கொட்டும் போது ஏன் கொட்டுறன்னு என்ன பண்ணாதீங்க, கேட்காதீங்க. ஒரு வேளை கொட்டுறது சின்ன பிள்ளையா கூட, நான் சொல்றது புரியுதா சார்? கொட்டுறது சின்ன பிள்ளைய கூட இருக்கும். நான் பசங்கள்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், முடிய வெட்டுக்கடா அப்படின்னு. இப்போ ஒருத்தன் கேட்டான், அண்ணா உங்களுக்கு மட்டும் முடி ஜாஸ்தியாக இருக்கணும் அப்படின்னா. அப்படியா? சரி. நேராக போனேன் அன்னைக்கு, வெட்டு. அவன் சொன்னான், எப்படி வெட்டட்டும்? ஒண்டை இருக்கணும்ன அப்படின்னேன். சார் அப்படின்னா, உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ வெட்டுங்க அப்படின்னு. அவனுக்கு நேரம் ஆயிடுச்சு, பசி. மிஷின் எடுத்தான், 2 இழுப்பு தான், எல்லாம் முடிச்சு. சார் ஓகேவா? ஓகே.
இப்போ என்ன தெரியுமா சொல்றாங்க, அண்ணா நீ எந்த கடையில முடி வெட்டின அப்படின்னா. அவன்கிட்ட சொன்னேன், வா நானே காசு செலவு பண்ணி உனக்கு. இப்போ ஒருத்தனும் கேட்கறது இல்லை, வெட்டிடுறேங்க வெட்டிடுறேங்க. ஹலோ, அவன்கிட்ட சண்டைக்கு போக வேண்டிய அவசியம். ஒருவேளை ஏன் முடியும் அதிகமா இருக்கிறதுனால தான் அவன் அப்படி கேட்கறானோ வெட்டு. அடுத்த தடவை 2வது கட்டிங் பண்ணும்போது எங்க அம்மா கேட்டாங்க, மண்டையில் என்ன இருக்குது அதுக்குள்ள முடி வெட்ட போல அப்படின்னாரு. வெட்டுவோம். நான் சொல்றது புரியுதா ஐயா? சின்ன பிள்ளையா இருந்தாலும் நான் அவர்களுக்கு இடைஞ்சலாய், சொல்றது புரியுதா? சின்ன பிள்ளையா இருந்தாலும் நாம செய்யறது தவறுனா திருத்திக்கணும். நீ சொல்றதெல்லாம் சில நேரம் நம்ம பிள்ளைங்க சில நேரம் சொல்லும், ஏப்பா இவ்வளோ நேரமா சர்ச்சுக்கு லேட்டா கிளம்புறேன்னு சொல்லிச்சுன்னு வச்சுங்களேன். இதை விட ஹலோ, சொல்றது புரியுதா? அவங்களை கேட்குற அளவுக்கு நம்ம வச்சுக்கூடாது. நம்ம நடக்கணும், நம்ம செயல்பாடு அப்படி இருக்கணும். ஹல்லேலூயா. நீங்க அதை செய்ய பழகுங்க. யாரையும் டக்குன்னு எடுத்து பெருங்கி பேசுறாதீங்க. கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுறீங்க. சரி, ரைட், குட், சரி, இதுதானா? இதுதான் என் பிரச்சனை, என் பிரச்சனை இதுதான். ஓப்பனாக சொல்லுங்க, அங்க எல்லாமே மாறிடுங்க. ஹல்லேலூயா. அடுத்த கேள்வி, நான் அநியாயமாய் குற்றச்சாட்டப்படும் போது வாதாடி தற்காத்து கொள்கிறேனா அல்லது எனக்காய் போராடும்படி தேவன் இருக்கிறார் என்று சொல்லுகிறேனா? என்ன அநியாயமா ஒருத்தர் குற்றச்சாட்டுறாரே, அவருக்கு நான் பதில் கொடுக்கணுமா? பைபிள்ல ஒரு வசனம் ஒன்று இருக்கு, மூடனுக்கு ஏற்ற பதிலை என்ன பண்ணாத, கொடுக்காது. அடுத்த வசனம் இன்னொன்று சொல்லியிருக்கு. எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, எனக்கு எங்க அம்மாவுக்கும் இல்லை தர்க்கமே இதில் தான் நடக்கும். ஏன்னா எங்க 2 பேருக்கு உள்ள பஞ்சாயத்தையா தானே. நான் பேசாம வாங்கிட்டு வருவேன், எங்க அம்மா சொல்லுவாங்க வாங்கிட்டு வராத திருப்பி கொடுன்னுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டா பைபிள் வசனத்தை சொல்லுவாங்க. நான் ஒன்று சொல்றேன், நான் எங்கெல்லாம் வாங்கிட்டு பேசாம வந்தனோ அங்க கர்த்தர் செய்யறத அப்பா நான் நினைச்சு பார்க்க முடியாததை கர்த்தர் செஞ்சு வச்சிருப்பார். நான் பதில் சொல்லிட்டு வந்த இடத்துல எல்லாம் ஃபிளாப் ஆயிருக்கும். உண்மை அனுபவிச்சதுனால சொல்றேன். ஹலோ, பதில் சொல்லாதீங்க, எக்காரணத்தை கொண்டு பதில் சொல்லாதீங்க. பைபிள் வசனம் அப்படி போட்டிருக்குல்ல, அதனால மூடனுக்கு பேசாம மட்டும் இருக்கும், வேல்யூ அப்ப தெரியும். ஹலோ, பிள்ளாத்து கேட்கிறாரு, ஏய் ஆண்டவரே, நான் உண்மை என்ன பண்றேன், விடுவிக்கிறேன், நீர் சொல்லும். ஏசு என்ன பதில் சொன்னாரு? பேசாம இருந்தாரு. திரும்ப கேட்கிறான். அவர் சொல்றாரு ஒரு இடத்துல, பரத்திலிருந்து அதிகாரம் கொடுக்கப்படாவிட்டா ஒன்னால கூட எதையும், புரியுதா? நம்மளை எதிராய் பலர் கேள்வி கேட்கிறாங்கல்ல, கர்த்தர் கொடுத்த அதிகாரத்துல தான் அந்த கேள்வியை நம்ம கிட்ட கேட்கிறாங்க. ஹலோ, தாவீது கிட்ட சொல்றாங்க, தாவீதே, இந்த நாயை நான் என்ன பண்றேன், அப்படியே இருக்கு பைபிள்ல, இந்த நாயை நான் என்ன பண்றேன், கொன்றேன். தாவீது சாதாரண ஆள் நினைச்சிங்களா?
அவங்க மாமன் சொல்றான், இத்தனை நுனி தோல் இருந்தா நான் உன்னை என் பொண்ணை கட்டி தரேன்னு. அவ்வளவா வேணும்னா கையில சதை ஒட்டுகிற அளவுக்கு, கையில கத்தியோடு சதை ஒட்டுற அளவுக்கு போர் வீரன். கத்தி அவன் கையோட ஒட்டிக்கிற அளவுக்குள்ள போர் வீரன். அவன் பேசும்போது சொல்றான், கர்த்தர் அனுமதிச்சிருக்காரு அதனால பேசுறான். விடு. போயிட்டு திரும்பி வரும்போது அவன் ஓடி வரான். நான் தெரியாம என்ன பண்ணிட்டேன், பேசிட்டேன். ஹல்லேலூயா. கர்த்தர் யுத்தம் பண்ண வைப்பார், அவர் பார்த்துப்பார். தைரியமா நில்லுங்க, அமைதியா இருங்க, ஃப்ரீயா விட்டுருங்க, பேசாதீங்க, தயவு செஞ்சு பேசாதீங்க. ஒரு தடவை, அடுத்த ரெண்டு, முடிஞ்சது. அதோட அவங்களுக்கு அது புரியல. இன்னும் நம்மளை எதையோ ஒன்று பிளேம் பண்ணிக்கிட்டே இருக்காங்களா, அவங்களுக்கு புரியலையா, விட்டுருங்க. நான் உங்களுக்கு புரிய வைக்க போறேன் பாஸ்டர். அவங்களுக்கு நான் புரிய வைக்க, சத்தியமா புரியாது. அவங்களுக்கு புரியாது. ஏன்னா அவங்க நம்ம மேல இருக்கிற கோபத்தில் இருக்கிறாங்க, அவங்க நம்ம மேல அவ்வளவு வருத்தத்தில் இருக்காங்க. அதனால அதையே தான் பேசிட்டு இருப்பாங்க. பேசணும், அமைதியா இருங்க, விட்டுருங்க. கர்த்தர் அவர்களை பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. 9வது கேள்வி, சீக்கிரமா முடிக்கிறேன். என் எதிராளிகள் தண்டிக்கும்படி தேவனிடத்தில் வேண்டுகிறேனா அல்லது அவர்கள் ஆசீர்வாதம் பெற ஜெபிக்கிறேனா? எப்படி ஜெபிக்கிறோம்? ஹலோ, ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோமா இல்ல தண்டிக்கும்படி ஜெபிக்கிறோமா? அவனுக்கு கண்ணு போகணும், காலு போகணும். இந்த பஞ்சாயத்துக்கெல்லாம் நான் போயிருக்கேன். வீட்டுக்கு ஜோம்னு போயிருப்பேன். அப்ப பக்கத்து வீட்டுக்காரங்க வெளியவே நிற்பாங்க, வீட்டுக்குள்ள வரமாட்டாங்க. வந்தா அவங்க போய் வெளியே போய் வண்டி எடுக்கும்போது சொல்லுவாங்க, இந்த அம்மாவை சொல்லி வைங்க, காலங்காத்தால எந்திரிச்சு உங்க கடவுள்கிட்ட வேண்டிக்குது. என்னன்னு? அவன் உருப்படக்கூடாது, அவன் விளங்கக்கூடாது. கத்தி ஜொபிக்குது சார். நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு ஒன்றும் புரியாது. இந்த அம்மாவை பார்த்தா அப்படி இப்படி இப்படி விரப்படும். நான் ஏதாவது சொல்ல, யோ போய உனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு என்ன சொல்ல? எதுக்கு ரோட்டில் இல்லை அசிங்கப்பட? சரிம்மா, நான் சொல்லிடுறேன். அதனாலே ஊழியத்துக்கு போகிறது வெறுத்துடுறேன். ஐயோ சாமி, இந்த ஊருக்கு போனால் இந்த பஞ்சாயத்தெல்லாம் பார்க்கணுமே, இதெல்லாம் கேட்கணுமே, ஐயோ. ஹல்லேலூயா. அப்படியே ஊழியத்துக்கு போனால் இந்த வாரம் இந்த நாள் இத்தனை வீடு, 5 வீடு இருக்குது, முடிச்சுட்டு இந்த ஊரை முடிச்சுட்டு வந்துடணும் அப்படின்னு போனால் அதெல்லாம் முடியாது. 2 வீட்டில் பஞ்சாயத்தை முடிச்சு அனுப்பிவிட்ருவாங்க. ராத்திரி 8 மணி ஆகிடும். ஹல்லேலூயா. சொல்றது புரியுதா? நம்ம எப்படி ஜெபிக்கிறோம்? காரி துப்பனவை பார்த்து, இல்லாவிட்டா காட்டி கொடுத்த யூதாச கூட என் தகப்பன் நண்பன்னு சொல்றேன். அவர்கிட்ட இருக்கிற ரொம்பலாம் வேணாம். ஹலோ, அவர்கிட்ட இருக்கிற அளவுக்கு ரொம்ப வேணாம், கொஞ்சமாவது. ஹல்லேலூயா. அவர்களை சபிக்காம ஜெபிங்க. ஹல்லேலூயா. அப்படி இருக்க பழக முடியும். 10வது, என்னுடைய தேவைக்காக பிறருடைய தேவைகளையும் வேதனைகளையும் மறந்து விடுகிறேனா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிறர் படுகிற கஷ்டத்தை நம்ம நிறைய நேரம் மறந்துடுறோம். ஆமாதானே? என் கஷ்டத்தையே சொல்லி 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 அப்படியே இருக்கிறோம். நம்மளை விட இன்னும் கஷ்டப்படுகிற ஒரு பெரும் கூட்டம் இருக்காங்க. ஹல்லேலூயா. நம்ம கஷ்டப்படுகிற நேரத்துல ஒருத்தர் தேவையோடு நிற்கும் போது நாம என்ன சொல்லி அனுப்புறோம்? நான் சொல்றது புரியுதா? நான் கஷ்டத்தில் இருக்கும்போது இன்னொரு கஷ்டப்படுகிற மனுஷன் என் முன்னாடி நிற்கும் போது நான் என்ன சொல்லி அனுப்புகிறேன்? ஹலோ, நானே ஹலோ
நானே கஷ்டத்தில் இருக்கேன். அது எப்படி உனக்கு நான் ஜெபம் பண்றது? என் பிரச்சனையே தலைக்கு மேலே இருக்கு. நான் ஒன்று சொல்லிட்டா, கர்த்தரை பின்பற்றுகிறவர்கள் அவங்க தேவைகளின் மத்தியில் மற்றவர்களுக்கு ஜெபிக்கும் போது அங்க ஒரு அற்புதம் நடக்குதுன்னு சொல்றேன். நான் சொல்றது புரியுதா? என் தேவை மத்தியில இன்னொருத்தருடைய தேவைக்காய் நான் ஜெபிக்கும் போது கர்த்தர் அற்புதம் நடக்குதுன்னு சொல்றேன். ராமநாதபுரத்துல இயேசு நம்மோட சபை பாஸ்டர் ஜோசப் எஸ்டோ, ஒரு சின்ன சபை தான், ஒரு கொஞ்சம் பேர் தான் வந்துட்டு இருந்த சபை. அவருக்கு குழந்தை இல்லை. ஆனால் அவர் ஜெபிக்கும் போது அநேக பேருக்கு குழந்தை பிறந்திருக்கு. பல வருஷம் குழந்தை இல்லாத ஆட்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு. அவர் சொன்ன கேள்விதான் இது, என் தேவை இருக்கு, ஆனா என் தேவை மத்தியில நான் அவர்களுடைய தேவைக்காக ஜெபிக்கிற எல்லா ஜெபத்துக்கும் கர்த்தர் பதில் தராருன்னு சொல்றேன். என்ன அன்னைக்குதான் யாரும் நோகடிச்சுட்டு போயிருப்பாங்க, நீங்க இவ்வளவு பெரிய சர்ச்சு, உங்களுக்கே குழந்தை இல்லையா அப்படின்னு யாராவது கேட்டு என்ன ஒரு மாதிரி ஆக்கி வச்சுட்டு போயிருப்பாங்க. அன்னைக்கு பார்த்து ஒரு விசுவாசி வரும், ஐயா எனக்கு இவ்வளவு பிரச்சனையா அப்படின்னு அன்னைக்கு நான் ஜோமுன்ன அன்னைக்கு அவர்களுக்கு அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. கர்த்தரை பின்பற்றுகிறவர்களுடைய அடையாளம் இதுதான். அல்லேலூயா. அடுத்த கேள்வி, தேவன் கொடுத்த வரங்களை என்னை வெளிக்காட்ட விரும்புகிறேனா அல்லது தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேனா? யாரை வெளிக்காட்டுறோம்? சூப்பரா ஜெபம் பண்றீங்க, சூப்பரா ஜெபம் பண்றீங்க, சூப்பரா பிரசங்கம் பண்றீங்க, சூப்பரா பிரசங்கம். ஓகே, குட். சூப்பரா சுவிசேஷம் சொல்றீங்க, சூப்பரா இப்படி நடக்கிறீங்க, சூப்பரா பரிசுத்தமா இருக்கிறீங்க, இப்படி நடக்கிறீங்க, இப்படி நடக்கிறீங்க, அப்படி நடக்கிறீங்க, இப்படி நடக்கிறீங்க. குட். என்னை வெளியே காட்டுகிறேனா அல்லது தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துறேனா? ஹல்லேலூயா. நீங்க தேவ நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தி பாருங்க, நமக்குள்ள இருக்கிற வரம் கிருபைகள் பெருகும்னு சொல்றேன். சொல்றது புரியுதா? நம்ம வரமும் கிருபையும் குறையிறதுக்கு காரணம் வேற யாரும் இல்லை, நாம யாரை வெளிக்காட்ட மறந்துட்டோம்? கர்த்தரை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனை வெளியே காட்ட 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 கர்த்தர் நம்மளுக்குள்ளார மகிமையா பழகுவார். எப்ப நான் நினைக்கிறேனோ அப்பவே முடிஞ்சு போச்சு. ஹல்லேலூயா. கர்த்தரை பின்பற்றுகிற கூட்டத்துக்கு இந்த பிரச்சனை எல்லாம் வரும்னு சொல்ல வரேன். நான் சொல்றது புரியுதா? நான் சொல்ற இந்த 11வது கேள்வி இது. இந்த 11 கேள்வியும் கர்த்தரை பின்பற்றுகளுக்கு வருகிற பிரச்சனை. இது கர்த்தரை பார்வையாளர்களுக்கு இந்த பிரச்சனையே வராது. நான் சொல்றது புரியுதா? பார்வையாளருக்கு இந்த பிரச்சனையே வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. கர்த்தரை பின்பற்றுகளுக்கு தான் இந்த பிரச்சனை வரும். உள்ள இருந்து காட்டும், ஏய் பாத்தியா நீ யார் தெரியுமா அப்படின்னு உள்ள இருந்து சொல்லும். ஹலோ, அப்போ உள்ள இருக்கிற ஆளுக்கிட்ட சொல்லணும், என்னன்னு, இது வேஸ்ட் பாத்திரம், உள்ள இருக்கிற ஆண்டவருக்கு தான் மகிமைன்னு சொல்ல பழகணும். ஹல்லேலூயா. உள்ள இருக்க மாம்சம் சொல்லும், பாரு பாரு, நீ சூப்பர் பாரு. உடனே நம்ம சட்டை ஸ்டைல் மாறும், பேச்சு மாறும். ஹலோ, என்ன சொல்றது புரியுதா? நம்ம உட்கார்ற சிட்டிங்கும் ஒரு மாதிரி பைபிள் பிடிச்சிட்டு வருவாங்க. ஐயோ, நாம எப்படி இருந்தோமோ அப்படி இருங்க.
இது பின்பற்றுகிறவர்கள பிசாசு வைக்கிற பொறி. பிசாசு வைக்கிற பொறி. ஆமாம்மா, நம்மளை பற்றி 1000 புகழட்டும், நமக்கு தான் அது தெரியும். ஹலோ, 1000 புகழ்ந்தாலும் நான் எங்க இருந்து வந்தேன்னு, குப்பையில் இருந்தேன், பேச தெரியாம இருந்தேன், உபயோகமற்ற நிலைமையில் இருந்தேன், நாற்றத்தில் இருந்தேன். இன்னைக்கு நீங்க என்ன பார்த்து சொல்றீங்க, எவ்வளவு அழகா இருக்கு, நான் அல்ல கிறிஸ்துவே. 12வது கேள்வி, ஒரு இக்கட்டில், ஒரு சிக்கலில் கடந்து நான் வெற்றி பெற்றிருந்தால் எனக்கு உதவாத பிராக்கெட்ல இக்கட்டில் சிக்கலில் அவர்களை நான் குற்றப்படுத்துகிறேனா? நான் எப்படி? நிறைய நேரம் நம்ம வெளியே வர்றதுக்கு சில உதவிகளை கர்த்தர் வைக்கவே மாட்டார். நல்லா புரிஞ்சுக்கணும். இதை நான் ஒரு பிரசங்கமா பேசினேன். யோசேப்புக்கு எந்த உதவியுமே கிடைக்கல. யோசேப்பு குழியில் இருக்கும்போது ரூபன் தூக்கி விட ஆசைப்பட்டான். ரூபன் தூக்கி விட ஆசைப்பட்டான். ரூபன் வர்றதுக்குள்ளாரே யோசேப்பை வித்துட்டாங்க. யோசேப்பை வித்துட்டாங்க. உள்ள அவன் தப்பே செய்யல, ஆனா உள்ள போய் உட்கார்ந்துருக்கான். தனக்காய் வாதாடக்கூடிய ஆளு யாருமே இல்லை. அப்படி செய்ய மாட்டான்னு சொல்றது கூட ஆள் இல்லை. ஆனா அவன் ரொம்ப சின்சியாரிட்டி, அவன் நிறைய பேரை பக்குவமா பார்த்துக்கிட்டான். எப்படி சொல்றீங்க பாஸ்டர்? அவன் செய்யற வேலையில கர்த்தர் ஆசீர்வதிச்சார் அப்படின்னா அவனுடைய வேலைக்காரங்களை அவன் நல்லா என்ன பண்ணியிருக்கான், கவனிச்சிருக்கான். அவன் போய் எஜமான்ட்ட எல்லா வேலைக்காரங்களும் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கலாம். யோசேப்பு வந்தாதான் நாங்க என்ன பண்ணுவோம், வேலை செய்வோம், அவன் கரெக்டான ஆளு அப்படின்னு வேலைக்காரங்க கூட என்ன பண்ணல, சொல்லல. சரி, சிலைக்குள்ளார உட்கார்ந்து இருக்கோம், பானபாத்திரக்காரனாவது என்ன காப்பாத்துமா அப்படின்னு நினைச்சா அவனையும் கர்த்தர் வைக்கல. சில நேரம் சில ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு, ஒரு பிரச்சனையை விட்டு வெளிவரதுக்கு சிலரை கர்த்தர் உபயோகப்படுத்த மாட்டார். அவங்களை குற்றப்படுத்தாதீங்க, அவங்கள குற்றப்படுத்தாதீங்க. நம்ம வெளியே வந்துட்டு அவங்கள குற்றப்படுத்தாதீங்க. ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பாருங்க. அவங்க நம்மளுக்கு கை கொடுத்துருந்தா கண்டிப்பா வாழ்நாள் முழுசும் நம்மளுக்கு சொல்லிட்டே இருந்திருப்பாங்க. நான் மட்டும் அன்னைக்கு உதவி செய்யலன்னு வச்சுங்கள, அவ்வளவுதான், முடிஞ்சே போச்சுருவாங்க. அல்லேலூயா. இப்ப நீங்க சொல்லுவீங்க, அவ்வளோ பெரிய பிரச்சனையில கர்த்தர் மாத்திரம் கை நீட்டின்னு செய்யல. ஆமாதானுங்க? மனுஷனை பார்த்தா தோல்விதான் வரும். நம்ம அவர்கள்கிட்ட உதவி கேட்டா நமக்கு பிரச்சனை தான் வரும். அவங்கள பார்க்கறத விட உதவி செய்கிற கண்மலையாகிய கிறிஸ்துவை நோக்கி பழகுங்க. பின்பற்றுவர்களுக்கு இதுதான் பிரச்சனையா வரும். திரும்ப சொல்றேன், எனக்கு இவங்க உதவி செஞ்சிருந்தா நான் வெளியே வந்திருப்பேன், இவங்க உதவி செஞ்சிருந்தா நான் வெளியே வந்திருப்பேன், இவங்க எனக்கு உதவி செய்யலையே, இப்ப நான் வெளியே வந்துட்டேன், நீ எனக்கு உதவி செய்யல, நான் வச்சிருக்கேன் பார், அப்படி சொல்லாதீங்க. வெளியே வந்தல்ல, இதுக்கு காரணம் கர்த்தர் எனக்கு செய்த உதவி. அல்லேலூயா. மற்ற யாரையும் குறை சொல்லாதீங்க. என் பிரசங்கத்தை இன்னும் 5 நிமிஷம் முடிச்சுவேன். பாஸ்டர், நீங்க சொல்றதெல்லாம் சரி, அப்படி எல்லாம் பின்பற்றி எல்லாம் வர முடியாது.
இவ்வளவு பெரிய போராட்டத்தை, சிலுவையை சுமந்துகிட்டெல்லாம் நாம் பின்பற்றிட்டு வர்றதுலாம் ரொம்ப கஷ்டம் இல்ல. பின்பற்றிட்டு வர முடியும் என்பதை பைபிள்ல இருந்து ஒரு மனுஷனை காட்டி நான் ஜெபித்து முடிக்க போவேன். யோவான் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 15வது வசனம். சீமோன் பேதுருவும் வேறொரு சீசனும் இயேசுவுக்கு பின் சென்றார்கள். எவ்வளவு பிரச்சனை தெரியுமா? இயேசுவை இப்ப கொல்ல போறாங்கன்றது அவங்களுக்கு தெரியும். அதே வசனத்துல கீழே பாருங்க. இப்ப இங்க 2 சீசன் சொல்லப்பட்டிருக்கு. இதை ஒரு சிலர் சொல்றாங்க இது யோவான் சொல்றாங்க. இப்ப என்னுடைய தர்க்கம், நான் சொல்லும் காரியம் என்னன்னா, இவ்வளவு பிரச்சனையில நாம போனா நம்மளையும் என்ன பண்ணிடுவாங்க? கொன்றுவாங்க. ஆமாதானே? இயேசு கூட இருந்தவன், இவனும் இயேசு கூட இருந்தவன் தான். இவனையும் சேர்த்து என்ன பண்ணு? கொன்று. இயேசுவோட இவங்களும் அவங்களுடைய சாப்டர் என்ன ஆயிடும்? முடிஞ்சிடும். அவ்வளவு பிரச்சனையில இயேசுவை அவர்கள் பின்பற்றினார்கள். இயேசுவோட போல, ஆனா இயேசுக்கு பின்னாடி நின்னாங்க. ஹல்லேலூயா. நம்ம பிரச்சனையில இயேசுவோட போகாட்டியாவது பரவாயில்ல, இயேசுக்கு பின்னாடியாவது நில்லுங்க. இதை இந்த யோவான் போனான் என்று சொல்லலாம். இல்லாவிட்டா யோவான் புஸ்தகத்தை எழுதிட்டு அடுத்து 1 யோவானையும் எழுதுகிறார். 1 யோவான், 2 யோவான், 3 யோவான். இந்த யோவான் புஸ்தகத்தை எழுதும் போது இது யாருக்காக எழுதினான் என்றால் சபைக்காக எழுதுகிறான். எப்ப தெரியுமா எழுதினாரு? எண்ணெய் சட்டியில இவனை போட்டு என்ன பண்றாங்க? எண்ணெய் சட்டியில போட்டு வறுத்த போது இவன் என்ன ஆகல? சாகல. சாகாத போது இவனை தூக்கி சாப்பாடு போடாத 4ஆம் காவலில் போட்டு வைத்தார்கள். எங்க? 4ஆம் காவல். எங்க போட்டிருக்காங்க? அப்ப உள்ளார 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 உள்ளார. ஆமாதானே? மூச்சு காத்து போறது கூட வழியில. ஆமாதானே? புண்ணு ஆறுறதுக்கு எந்த விதமான காற்றோட்டமும் இல்லை. ஆமாதானே? உச்சன் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் இருக்கிற தோலெல்லாம் மாறி இருக்கும். ஆமாதானுங்க? எண்ணெய் ஒரு சொட்டு பட்டாலே அந்த இடம் என்ன ஆயிடுது? ஆமாவா இல்லையா? அப்ப தலையில இருந்து கால் வரைக்கும் தோலெல்லாம் உரிச்சு எடுத்த ஒரு மனுஷன் உள்ளார கிடக்கிறான். அறைக்குள்ளார, 4ஆவது அறைக்குள்ளார உட்கார்ந்து ஒரு காரியத்தை சபைக்காக எழுதுகிறான். நம்ம பிரச்சனையை சொல்றீங்கல்ல, நம்ம போராட்டத்தை சொல்றீங்கல்ல, ஆனா நான் ஒண்ணு சொல்றேன், இவ்வளவு போராட்டத்திலையும் யோவான் கர்த்தரை விடவே இல்லை. சார், அவனால படுத்திருக்க முடியாது. ஆமாதானே? நிக்க முடியாது. காலிலும் புண்ணு இருந்திருக்கும். அங்க வாழை இலையில போட்டு படுக்க வைக்கல. படுக்கிற அளவு கூட இடம் இருக்காது. அந்த இடம், நான் சொல்றது புரியுதா? படுக்கிற அளவு கூட அந்த இடம் இருக்காதான். அவ்வளவு கொடூரத்துல ஒரு வார்த்தை எழுதுகிறார். என் இருதயத்தை தொட்டுச்சு. அதை இன்னைக்கு பேசிட்டு முடிச்சிருவேன். 1 யோவானின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம். உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி. ஹலோ, என்ன சொல்லியிருக்காரு? உங்க சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி
எங்க இருந்து எழுதுறான் தெரியுமா? மூச்சு விட முடியாத இடத்துல, உச்சம் தலையிலிருந்து கால் வரைக்கும் தோல் அழுகி போய் நாற்றம் வேதனை கொத கொதன்னு அவன் உடம்புல இருந்து அவ்வளோ சூடு கிளம்பி இருக்கும். ஆமாதானே? அவ்வளோ கொடூரத்தில் அவன் எழுதுகிறான், உங்களுடைய சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். அவனுக்கு என்ன இல்லை, சந்தோஷம் இல்லை, வேதனையில தான் இருக்கான். ஆமாதானே? நல்லாவா இருக்கான்? இதுல கொடூரம் என்ன தெரியுமா? இந்த சிறைக்குள்ளார அவனுக்கு ஒரு பொட்டு தண்ணியும் கொடுக்கவில்லை, ஆகாரமும் கொடுக்கப்படவில்லை. அவன் எழுதுகிறான், உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும். எப்படி அவனால எழுத முடிஞ்சது தெரியுமா? யோவான் புஸ்தகம் திருப்புங்க, 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படி, உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கும். ஹலோ, அவர் சொன்ன ஒரு வார்த்தைய இந்த யோவான் பிடிச்சுக்கிட்டான். என்ன பிடிச்சிருக்கான் தெரியுமா? அந்த வார்த்தை ரொம்ப கவனமா வாசிக்கணும், ரொம்ப சூப்பரா இருக்கும். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படி, உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி இவைகளை உங்களுக்கு. எனக்கு இருக்கிறது, உள்ள இருக்கிறது, இவ்வளவு பாடு கஷ்டத்தின் மத்தியில நான் உள்ள இருக்கிறேன் பாருங்க. உள்ள இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவருடைய சந்தோஷம் எனக்குள்ளாக இருக்கு. இதை நான் வேலுக்குறிச்சியில சொன்னேன், நான் இப்ப இங்க சொல்லி ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். கொரியா தேசத்துல கிறிஸ்தவர்களுக்கு மகா கொடூரமான நாட்கள். கிறிஸ்தவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். கிறிஸ்தவர்களை அவர்கள் பார்த்தால் சுட்டுக் கொள்வார்கள். அந்த காலத்தில் கர்த்தரை தெய்வம் என்று சொன்னதுனால் ஒரு கூட்டத்தை சிறையில் அடைத்தார்கள். அப்படி ஒரு மனிதரை சிறையில் அடைத்தார்கள். வெளியிருக்கிற கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, தெரியாம காசு கொடுத்து அவங்க கொடுக்கிற பிரெட்டுக்குள்ளார கிழிச்சு பைபிள் வசனத்தை கிழிச்சு உள்ளார வச்சு கொடுப்பாங்க. அவங்க உள்ள போகிற அந்த பிரெட்டை கரெக்டா எடுத்து அவங்க கையில கொடுப்பாங்க. காசு கொடுத்ததுனால அந்த பைபிள் வசனம் அவங்க போகும். அவர்கள் பிரெட்டை பிரிச்சு உள்ளார வாசித்தார்கள். அதிலே கட்டப்பட்டார்கள், அதிலே நடந்தார்கள், அதிலே வளர்ந்தார்கள். ஒரு நாள் அந்த வசனத்தை எடுத்து அதை வாசித்த போது அவனால பொறுக்க முடியவில்லை. குளியல் அறையிலே, பாத்ரூம்ல ஓடு கத்தி அழுதான். ஏன் தெரியுமா? அன்னைக்கு போன வசனம், கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுது. அவன் இருக்கிறது பாத்ரூம் அறையில, குளியலாவே பாத்ரூம்ல எல்லாம் ஒண்ணுதான், ஒரே இடத்துல. ஓடு கத்துற, ஆண்டவரே என் இருதயம் உடைக்கப்படுதப்பா. வெளியிருந்த செக்யூரிட்டி கேட்கிறான், இப்ப என்ன சொன்ன? கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. அவனை கொண்டு வந்தார்கள், போட்டு அடித்தார்கள், ஆட்டி வெளுத்தெடுத்தார்கள். சாப்பாடு போல வருகிறவங்க போறவங்க எல்லாம் அடிச்சாங்க. அவன் ஜெபித்தான், ஒரு நாள் வரும் நான் வேதத்தின் வசனத்தை வாசிக்க முடியாதபடி நான் கதறுகிறேன். என் தேசத்திலிருந்து
பல ஆயிரம் வயதாகவும் வெளியே போகும். சித்திரவாதை அனுபவித்தவன். இன்னைக்கு உங்க பைபிள்ல நீங்க முன்னாடி எடுத்து பாருங்க, அநேக புதிய பைபிள் இப்ப வர்றதில்லை, அதில் எழுதியிருக்கோம் கொரியன், பிரிட்டன். இன்னைக்கு அநேக வேதாகமம் கொரியா தேசத்திலிருந்து வெளியே வருகிறது. அன்னைக்கு அவன் தியாகமாய் அவைகளை பற்றி ஆண்டவரை விடாமல் பிடித்துக் கொண்டது நிமித்தம் அந்த வசனம் தாங்க நம்மளால வேற எதையும் சாதிக்க முடியாது. உங்க குடும்பம், உங்க எதிர்காலம் வேத வசனத்தை பிடிச்சிங்க. எவ்வளவு கடினமா இருந்தாலும் சரி, கர்த்தர் கொடுத்த வசனம் கர்த்தர் நிறைவேற்றி முடிப்பார். சொன்ன அப்பா ஒரு நாள் நடக்கணும் ஆண்டவரே. அந்த சித்திரவாதைக்கு பிறகு பல கிறிஸ்தவர்கள் அழிக்கப்பட்டார்கள். இன்னைக்கு கொரியா தேசத்தில் அநேக திருச்சபைகள் வளர்ந்திருக்கிறது. அநேக வேதாகமங்கள் தேசத்திலிருந்து பிரிண்டிட்டு, அநேக பேப்பர்ஸ், பைபிள் பேப்பர் இருக்கு இல்லையா, இந்த பைபிள் பேப்பர், இந்த பேப்பர்ஸ்லாம் கொரியா தேசத்திலிருந்து வருது. அவங்களுடைய பேப்பரோட டிஃப்ரெண்டே இருக்கு. பேப்பரோடைய டிஃப்ரெண்ட் இருக்கு. கொரியா தேசத்திலிருந்து அச்சிடப்படுகிறது. ஒரு இல்லாவிட்டால் அந்தந்த தேசங்களுக்கு இந்த வேதாகமத்தினுடைய பேப்பர்கள் அனுப்பப்படுகிறது. ஹல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா சார்? என் தகப்பன் உங்க தரிசனத்தை ஒரு நாள் விட மாட்டேன். இப்ப நான் படுற கஷ்டம் எல்லாம் பின்னாடி நிறுத்தி பெரிய மகிழ்ச்சியை வைத்திருக்கிறான். இவன் பயங்கர கஷ்டப்பட்டாங்க. இந்த யோவான் பயங்கர கஷ்டப்பட்டான். இவன் சாகாததை கண்டு, இவன் சாகல, அதை கண்டு என்ன பண்ணாங்க தெரியுமா? பத்மு தீவுக்கு நாடு கடத்தினாங்க. எண்ணெயில போட்டு சாகல, சிறையில போட்டு சாகல. அடுத்து கண்டாங்க, இவனை இங்கே வச்சா லாய்க்கப்படாது, இவனை நாடு கடத்தலாம். இதைதான் இன்னைக்கு கேட்டேன். இவர்களோடு 2 பேரை சேர்த்து கடத்தினாங்களாம். ஹலோ, எத்தனை பேரு? 2 பேர். அவங்களுடைய பேரை நாளைக்கு சொல்றேன். மொத்தம் 3 பேர் நாடு கடத்தப்பட்டிருக்காங்க. சிறையில் இருக்கான், நாடு கடத்தப்பட்டான். ஆனா எனக்குள்ளார ஒரே ஒரு வசனம் மட்டும் அப்படி தட்டி எழுப்புது. அவன் என்ன ஆனா ஆவிக்குள்ளா ஆனா எவ்வளவு நடந்தாலும் நமக்குள்ள இருக்கிற அபிஷேகம் சாகவில்லை. அவதானுங்க, அவனுக்குள்ள இருக்கிற ஜெபம் சாகல. ஐயோ, என் தலை முதல் கால் வரைக்கும் வேதனைகள், எனக்கு நிம்மதி இல்லை, சிறையிலும் நிம்மதி இல்லை, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு நான் போற இல்லை. எவ்வளவு கஷ்டத்திலையும் எவ்வளவு வேதனையிலையும் அவனுக்குள்ள இருந்த அபிஷேகம் சாகவில்லை. அவனுக்குள்ள இருக்கிற ஜெபாவை சாகவில்லை. பின்பற்றுகிற நமக்கு அபிஷேகமும் ஜெபமும் செத்துறக்கூடாது. அது இன்னைக்கு உயிர் அடையணும். ஒருவேளை இன்னைக்கு தோய்ந்து சோர்ந்து போயிருக்கலாம். வசனம் சொல்லுது, மங்கி எரிகிற, அவதானே ரொம்ப மங்கி எரிகிறத கர்த்தர் விட மாட்டார். இன்னைக்கு தட்டி எழுப்புவதாக.
இன்னைக்கு நிறைய சபையில கடைசி நாட்கள்ல பின்பற்றிட்டு வரவங்களுக்கு தான் பிரச்சனை. நான் திரும்ப சொல்றேன், இதை தான் நேற்று பார்த்தோம். விசுவாச கப்பலை என்ன பண்றாங்க? சேதப்படுத்துறாங்க. இவர்கள் யாரெல்லாம் கர்த்தரை பின்பற்றி விசுவாசத்தோடு தொடர்ந்து முன்னேறோம்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை. வேற யாருக்கும் வராது, வேற யாருக்கும் வராது. அப்பவே புரிஞ்சுக்கலாம், பிரச்சனை வருதா நான் கர்த்தரோட பயணிக்கிறேன்னு அர்த்தம். பிரச்சனை வரலையா, நான் திரும்பவும் சொல்றேன், நம்ம லைஃப்ல பிரச்சனை வரலையா அப்ப நம்ம கர்த்தரோட ஹலோ பின்பற்றல. நான் நல்லா இருக்கிறேன். எப்படி பாஸ்டர்? என் கஷ்டத்துல என் போராட்டத்துல நான் நல்லா இருக்கிறேன். ஹலோ, நான் சொல்றது புரியுதா? என் கஷ்டம் வேற யாருக்கு வந்தாலும் செத்துருப்பான், நான் மட்டும் உயிரோடு இருக்கிறேன். காரணம் என்ன தெரியுமா? எனக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவே. ஹல்லேலூயா.